தீபாவளிக்கு நிறைய பலகாரங்கள் நம்ம செஞ்சாலும், தீபாவளி அன்னைக்கு காலையில கண்டிப்பா பருப்பு வடை, உளுந்த வடைலாம் செய்வோம். தீபாவளிய இன்னும் ஸ்பெஷலாக்குறதுக்கு, அந்த உளுந்த வடையில இந்த மாரி செஞ்சு குடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத செய்றதுக்கு நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியே எடுத்துக்கங்க. இதில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் கட்டி தயிரு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துல இத சூப்பரா செஞ்சிரலாம். சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இத சூப்பரா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம சுட்டு வச்சிருந்த வடைய இந்த மாரி நல்லா முக்கிக்குங்க. நல்லா 2, 3 முறை இதில முக்கி எடுத்துட்டு, இதோட தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடிச்சு எடுத்துருங்க. பாருங்க இந்த மாரி தண்ணிய வடிச்சு எடுத்துறணும். ரொம்ப நேரம் தண்ணியில் நம்ம ஊற வைக்கக்கூடாது. 2, 3 முறை நல்லா முக்கி எடுத்துட்டு, தண்ணியை நீங்கள் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதை அப்படியே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சுற்றி வச்சுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று உடையாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் சூப்பராக அடுக்கி வச்சுட்டேன். நான் ஒரு 9 வடை தாங்க செஞ்சேன். கொஞ்சம் பெரிய வடையாகவே செஞ்சுட்டேன். குட்டி குட்டி வடையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். வடையை ஓரமாக எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி கட்டி தயிரை நல்லா கரண்டியை வச்சு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்குங்க. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா குடிக்கிற தண்ணியாகவே இதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு தாளிப்பு தான். இதுக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் தான் சேர்த்து தாளித்து இதில் கொட்டியாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை ஒரு பொடி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு நான் செய்யும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இதில் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வடையில் இந்த தயிரை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தயிரை எல்லாத்தையுமே அந்த வடைக்கு மேலே அப்படியே ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா அந்த தயிரோட டேஸ்ட் எல்லாமே அந்த வடையில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல சூப்பராக அந்த தயிரோட ஃப்ளேவரும் அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே அதில் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கார்னிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காரா பூந்தியை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கேரட்டு கூட துருவி போடலாம், உங்களோட இஷ்டம்தான். காரா பூந்தி மட்டும் போட்டாலே இதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காரா பூந்தி போடுங்க, அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இந்த தகி வடை இல்லைனா தயிர் வடை என்ன வேணாலும் சொல்லலாம். இதை எப்போவுமே நீங்கள் பிளேட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் எடுக்கும்போது அந்த வடை உடையாமல் சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.